الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله عنده علم الساعة وينزل الغيث ويعلم ما في الأرحام وما تدري نفس ماذا تكسب غدا وما تدري نفس في أي أرض تموت. صدق الله مولانا العظيم. கணேசத்துக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையையும் 5 கட்டங்களாக பிரித்திருக்கிறான். 2 கட்டங்களை மனிதன் ஒவ்வொருவரும், உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த 2 கட்டத்தை கடந்து முடித்து விட்டார்கள். இன்னும் 2 சந்தர்ப்பங்கள், 2 அவகாசங்கள் மனிதர்கள் எல்லோருமே சந்திக்க வேண்டியிருக்கிறது. யாராலுமே அதை விட்டு தப்பித்துக் கொள்ள முடியாது. 2 கடந்து விட்டது, 2 முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். இடையில ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். இதுதான் எதிர்காலத்தில் வரக்கூடிய 2 கட்டத்துக்கும் நமக்கு உதவியாக இருக்கக்கூடியது. கடந்த 2 கட்டமும் 2 சந்தர்ப்பமும் அது என்னென்று சொன்னால், அதுக்கு நாம் பெயர் சொல்லுவோம் ஆலமுல் அர்வாஹ், ஆலமுல் அர்ஹாம். ரூஹுடைய ஆலம். அல்லாஹ் தஆலா கேட்டான், ரூஹ படைச்சிட்டு, அலஸ்து பி ரப்பிக்கும் காலு பலா, நான் உங்களுடைய ரப் அல்லவா, அனைவர்களும் ஏற்றுக்கொண்டோம். அது ரூஹுடைய ஆலம். அதுக்கு பிறகு ஒரு காலம் வந்தது, அதுக்கு சொல்வது ஆலமுல் அர்ஹாம், தாயுடைய வயிற்றுக்குள்ள இருந்த அந்த 9 மாதத்துடைய அந்த காலம். இது 2ம் எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. எஸ் அலுவலகான ரூஹ் குளிர் ரூஹும் மின் அம்ரி ரப்பி, நபி உங்களிடத்துல ரூஹ பற்றி கேட்கிறாங்க, சொல்லுங்க, இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. ரூஹுடைய மனிதன் ஒரு தாயுடைய வயிற்றுக்குள்ள தயாரிக்கப்பட்ட பிறகுதான் அல்லாஹ் 4 மாதத்துல ரூஹ் ஊதுகிறான். இந்த 2 கட்டத்துக்கும் மனிதனுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. எந்த டாக்டராலும் எந்த சயின்டிஸ்டாலும் உள்ளுக்குள்ளத மாற்ற முடியாது. ஸ்கேன் பண்ணி இப்படி இருக்குது, இதுக்கு சில நேரம் அதை அபார்ட் பண்ணிடணும், இது தாய்க்கு ஆபத்து, இதை வெளியெடுக்கிறனும், அப்படிதான் அதிகமான பத்வா இந்த காலத்துல கேட்கிறாங்க. வயிற்றுல இருக்குது, ஸ்கேன் பண்ணி பார்த்திருக்கிறோம், 4 மாசம் வரைக்கும் இருக்கிறது கஷ்டம், இப்பே எடுத்துடணும் என்றுதான் அதிகமான மக்கள் உலகளாவிய ரீதியில இந்த மார்க்க பத்வா கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதனால அங்க போயிட்டு யாருக்கும் ஒரு தலையில ஆபத்து வந்துட்டா, கையில ஆபத்து வந்துட்டா, உடம்புல ஆபத்து வந்துட்டா யாராலும் உள்ளுக்கு போய் ஒன்றுமே செய்ய முடியாது. இது மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட 2 சந்தர்ப்பங்கள். 2 நாம் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். அதுவும் அப்படியான 2 சந்தர்ப்பம் தான். அது யாராலும் ஒன்றுமே செய்கிறாது. ஒன்றுக்கு சொல்வது ஆலமுல் பர்ஸக், இறுதிக்கு சொல்வது ஆலமுல் ஆகிரா. யாரெல்லாம் மௌத்தாயிட்டாங்களோ, அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கலாம், அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கலாம், அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கலாம், அது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கலாம், அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கலாம். எல்லோருமே ஆலமுல் பர்ஸக்குடைய வாழ்க்கையை தான் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சும்மா வீட்டுக்குள்ள நடமாறி கொண்டிருந்தாங்க. வீட்டுக்குள்ள நடமாறி கொண்டிருக்கக்குள்ள கதவை மூடிட்டு வெளியே போயிட்டு உள்ளுக்கு வர்றாங்க. யாருமே இல்லாம தானே இருந்தாங்க, யாரோ நடமாடுற மாதிரி இருக்குது என்று கேட்ட நேரம், வேற யாரும் இல்லை, உங்களை ரூஹ் எடுக்க வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. எனவே எடுக்கிறதுக்குதான் உங்களோட காலம் இருக்குது, இல்ல நீங்க உங்களோட காலத்துல கொஞ்சத்தை கொடுத்துட்டீங்க, அதனால உங்களோட பீரியட் முடிஞ்சிருச்சு, பிஸ்மில்லாஹ் வாங்க போகும்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ரூஹ கைப்பற்ற வந்தாங்க. வந்த மலக்குக்கு ஒரு அரைஞ்சு கன்னத்துல போட்டாங்க, கண்ணு வெளியே வந்துருச்சு. எல்லாம் ஒரு அடியார் இந்த மூசா இன்னும் கொஞ்சம் கூட வாழ விரும்புறாரு போல விளங்குது, அதனால நீ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் என்று மலக்கு. இது சஹீஹான ஹதீஸ்ல
சஹீஹ் புகாரிலே இடம்பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா சொன்னானாம், அப்ப ஒரு பசுவை ஒரு மாடை எடுத்து அதுல ஒவ்வொரு ரோமங்கள் ஒவ்வொரு முடி இருக்கிற அளவு ஒவ்வொரு முடிக்கும் எவ்வளவு காலத்தை கொடுத்து அவருக்கு எவ்வளவு வாழணுமோ வாழ முடியும் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்ப கேட்டாங்க. அந்த காலம் எல்லாம் எனக்கு தந்து முடிஞ்சதுக்கு பிறகு என்ன நடக்கும்? மௌத்து தான். அப்ப பிஸ்மில்லா இப்ப என்ன கொண்டு போயிருக்கு சொன்னாங்க. நல்ல உள்ளவர்கள் அல்லாஹ்கிட்ட போய் சேர்றதுண்டு, சுகையினமானவர்களும் அல்லாஹ்கிட்ட போய் சேர்றதுண்டு. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் மௌத்தாகக்கூடிய நேரத்துல அவங்க சொன்னாங்க, நான் மௌத்தை தேடி எத்தனையோ இடத்துக்கு போனேன், எனக்கு மௌத்து ஒரு நாளும் கிடைக்கல. இந்த மௌத்தை விலைக்கு வாங்குறது இல்ல, அல்லாஹ் பாதையில போர்க்களத்துல போய் நான் ஷஹீத் ஆகணும் என்று ஆசைப்பட்டேன். இந்த உடம்புல ஒரு சால் அளவு கூட, இங்க பார்த்தா வாளால வெட்டி, இங்க பார்த்தா ஈட்டையால குத்தி, இங்க பார்த்தா அம்பெரியப்பட்டு ஒரு சால் அளவு எனக்கு உடம்புல ஒரு இடம் கிடைக்கல, அதுல காயம் படாமல் என்று சொன்னார்கள். ஆனா இன்னைக்கு நான் வீட்டுக்குள்ள மௌத்தாகிறேனே, நான் மௌத்த தேடி எத்தனை இடத்துல போனேன், எனக்கு மௌத்து கிடைக்கல, ஆனால் இன்றைக்கு நான் வீட்டுக்குள்ள மௌத்தான்னு சொன்னார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஆலமுல் பர்ஸக் மனிதனுடைய மௌத்துக்கு பிறகு ஆரம்பிக்கக்கூடிய வாழ்க்கை தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆலமுல் பர்ஸக்ல இருக்கிறாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆலமுல் பர்ஸக்ல வாழ்றாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலமுல் பர்ஸக்ல தான் இருக்கிறாங்க. நானும் நீங்களும் இன்றைக்கு ஆலமுல் துன்யால இருக்கிறோம், ஆலமுல் பர்ஸக் நாங்க முன்னோக்கிறோம். அதுக்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா அந்த ஒரு நாளை கொண்டு வர போகிறான். வத்தகூ யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அந்த ஒரு நாளை பயந்துக்கோங்க, நீங்க எல்லாரும் அதுக்கு ஒன்று சேர வேண்டியிருக்கிறது என்று குர்ஆன் நம்மை எச்சரிக்கிறது. இதா வகஅத்தில் வாகிஆ லைஸ லிவகஅத்திஹா காதிபா القارعة ما القارعة وما أدراك ما القارعة أما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. الله تعالى لا أقسم بيوم القيامة ولا أقسم بنفس اللوامة என்று இந்த குர்ஆனுடைய திருவசனங்களில் அல்லாஹு தஆலா அந்த ஒரு நாளை பற்றி சொல்கிறான். வத்தகூ யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அந்த ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள், அந்த நாள்ல நீங்க எல்லாரும் என்னிடத்தில் திரும்பி வர இருக்கிறது. படைக்கப்பட்ட அனைவர்களும் மேலான சகோதரர்களே, உண்மையில நாங்கள் எல்லாரும் இப்படியாக ஒரு மௌத்துடைய நேரத்துக்கு மட்டுமல்ல, எந்த நாளுமே மௌத்தை நினைச்சு கொண்டுதான் இருக்கணும். அதுதான் ஒரு மனிதன் பாதுகாப்பு, அதுலதான் ஒரு மனிதனுக்கு நிம்மதி, அதுலதான் ஒரு மனிதனுக்கு உயர்வு. சஹாபாக்கள் யூத கிறிஸ்தவர்களை அல்லது பகைவர்களை யுத்தத்தில் சந்திக்க கூட சத்தம் போட்டு பேசுவார்களாம், சொல்வார்களாம், நுஹிப்புல் மௌத கமா துஹிப்புனல் ஹயாத, ஓ பகைவர்களே, நீங்க வாழ விரும்புறது போல நாங்க மௌத்தாக விரும்புறோம். அப்ப யாரோட சண்டை பிடிக்க வந்திருக்கிறோமோ அவங்க மௌத்துக்கு கப்பலை தலையில கட்டி வந்திருக்கிறாங்க என்று சொன்னா அவங்களோட நாங்க எப்படி சண்டை பிடிக்க முடியும் என்றுதான் அவர்களுடைய உள்ளத்துல அச்ச பயத்தை அல்லாஹ் தஆலா போட்டான். உண்மையிலே இவர்களுடைய உள்ளத்துல அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை தான் இருந்தது. நுஹிப்புல் மௌத கமா துஹிப்புனல் ஹம்ர, நீங்க மதுபானத்தை, ஓ கிறிஸ்தவர்களே, நீங்க 25th of December நீங்க வைன் குடிக்கிற நாளா ஆக்கிட்டீங்க, இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாள் என்று சொல்லி ஆரம்பிச்சீங்க. ஆனா இன்னைக்கு உலகத்தில் கூட 25th of December கூட வைன் குடிக்கக்கூடிய நாளாக இருக்குது. நுஹிப்புல் மௌத கமா துஹிப்புனல் ஹம்ர, நீங்க மதுபானத்தை விரும்புறது போல நாங்க மௌத்தாக இருக்க விரும்புறோம் சொன்னார். அல்லாஹு தஆலா நிச்சயமாக மேலான சகோதரர்களே, ஈமான் உள்ளவர்களுடைய உள்ளத்துல இந்த மௌத்துடைய ஞாபகம் இருந்து கொண்டே இருக்கணும். எவ்வளவு மக்கள் அல்லாஹ் ஒரு சுன்னத் இருக்குது, அல்லாஹ் உங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மறதியை வச்சிருக்கிறான். அந்த மறதியை மட்டும் வைக்கலன்னா நாங்க இந்த துனியால வாழ மாட்டோம். அல்லாஹ் தஆலா மறதியை வச்சுட்டான், அப்படியே கொஞ்ச நாள் போக்கல அப்படியே மறந்துடுவோம், பேக் டு நார்மல் சேர்ந்துருவோம். இப்படி அல்லாஹ் மனிதனுடைய நேச்சர் அல்லாஹ் தஆலா இப்படி ஏற்படுத்தியிருக்கிறான். ஏன் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான்னா, அதேதான் ஒரு மனிதனுக்கு ஞாபகத்தில் வந்து கொண்டிருந்தா மனிதன் நோயாளி ஆகிடுவான், டிப்ரெஸ் ஆகிடுவான், அவனுக்கு பலவிதமான நோய்கள் உண்டாகும். இதனால் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு மறதியையும் ஒரு நியமத்தாக வச்சிருக்கிறார். மறதி சில இடத்துல சோதனையாக இருக்கும், மறதி சில இடத்துல நியமத்தாக இருக்கும். மனிதர்களுக்கு ஒரே மௌத்துகளே தான் ஞாபகத்திலே இருந்தா சில நேரம் மௌத்து மறந்துடும். ஆனா மௌத்த ஞாபகத்துக்கு கொண்டு வர வேண்டி வரும், மௌத்த மனிதன் ஞாபகத்துக்கு கொண்டு வர வேண்டி வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அல்லாஹும்ம பாரிக் லி ஃபில் மௌத் ஃபீமா பஅதல் மௌத் என்ற துஆ கேட்டிருக்கிறார்கள். மௌத்துக்கு பிறகும் பரக்கத் செய்யுமாறு கேட்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா மிகவும் விரும்பக்கூடிய ஒன்றுதான் மனிதர்கள் மௌத்தை ஞாபகப்படுத்துறது. மேலான சகோதரர்களே, சஹாபாக்கள்ல யார் எடுத்துக்கொண்டாலும் அது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் நாக்க பிடித்துக் கொண்டு அவர்கள் சொல்லுவார்கள், நாவே நீ என்னென்னலாம் பேசுகிறாய், நீ அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிற ஒரு நாளைக்கு என்று சொல்லுவார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மையவாடிக்கு போனா அவர்களுடைய தாடி நலையும் அளவுக்கு அழுவார்கள். அலி ரலியல்லாஹு அவர்களும் எப்ப பார்த்தாலும் மௌத்தை ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்தான், நல்ல ஆட்சி கொடுத்தான், அவர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான், வசதி வாய்ப்பு கொடுத்தான். அவர்கள் சில நேரம் மையவாடிக்கு போனா பேசுவார்களாம், சொல்லுவார்களாம், ஓ மனிதா, நீ எப்படி இருந்தா, நல்ல ஆடை அணிந்தா, நல்ல சுருமா பூசினா, நல்ல நறுமணம் பூசினா, ஒன்னு பல ஒன்று மேல் இருந்தது. ஆனா இன்றைக்கு ஒன்ன மண்ணுக்குள்ள வந்து வச்சுட்டோம். மண்ணுக்குள்ள வச்சுட்டா என்ன சொல்லுவோம், மண்புடி அள்ளிட்டாங்க, மண்புடி அடித்தாங்க. அந்த நேரத்தில் ஓமினா கலக்குனாக்கும், இந்த வர ஒரு புடி எடுத்து கொடுக்கல, இதுல இருந்துதான் நீங்க படைக்கப்பட்டீங்க. ஒஃபியா நுஐதுக்கும், இதுலதான் நாங்க திருப்பி அனுப்புகிறோம். ஒமினா நுகுருஜுக்கும் சாரத்த நுகுரா, திரும்ப இதுல இருந்து நாங்க உங்களை எழுப்பாட்டுவோம் என்பது அது எல்லாருக்கும் சொல்லப்படக்கூடிய ஒன்றுதான். மையவாடிக்கு போனா இதுதான் செய்யணும், 3 புடி மண்ணள்ளி போடணும். அந்த 3 புள்ளி மண்ணள்ளி போட்டுட்டு அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கணும். மேலான சகோதரர்களே, ஹஜ்ரத் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் வசியத்து செஞ்சார்கள், ஏன மையத்துக்கு நீங்க வந்தா, ஏன மையவாடிக்கு நீங்க வந்தா ஒரு ஒட்டகம் அறுத்து அதை பங்கிடக்கூடிய அளவுண்டாலும் ஏன மையவாடியில கொஞ்சம் தவிர்த்து எனக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டுட்டு போங்க என்பதாக சொன்னார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த துஆவை கட்டாயமாக கேட்டு வந்தார்கள். நாங்க நீங்க எல்லாரும் அது அரபுல சரி, தமிழ்ல சரி, சிங்களத்துல சரி, நான் எங்களோட பாஷையில சரி கேட்டு வந்தோம்னா வச்சா நல்லா இருக்கும். அதுதான் அல்லாஹும்ம ர்சுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜ்அல் மௌத்தி ஃபீ பலதி ஹபீபிக், யா அல்லாஹ் உன்னுடைய பாதையின் மரணத்தை நீ எனக்கு தா. மௌத் என்பது வரதான் செய்யும். யாருக்குமே அது எவ்வளவு நல்ல இருந்த கடைசியாக என்னோட பேசின முஃப்லியாஜார்கள் என்ன ஆகிறது, உங்களை எக்ஸசைஸுக்கு காணலே, நாங்கள் கால்பேஸ்ல சந்திப்போம், இதுதான் அவர் கடைசியாக நானும் அவரும் பேசிக் கொண்டதாக இருக்கும். எல்லாரும் செஞ்சு கொண்டுதான் இருக்கிறோம், எக்ஸசைஸ் செய்யறோம், பாடியை ஃபிட்டா இருக்கணும்னு ஆசைப்படுகிறோம், நோய் இல்லாத வாழ்க்கையை தேடுகிறோம். இதெல்லாம் ஒன்றும் தடையானதில்லை, இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஒன்று. இந்த லிஜஸதிக அலைக ஹக்கன், இந்த லிஸௌஜிக அலைக ஹக்கன், ரப்பிக அலைக ஹக்கன், இந்த லிஸுவாரிக அலைக ஹக்கன். உடம்புக்கு ஒரு ஹக்கு இருக்குது, அதை நீங்க கொடுக்கத்தான் வேணும். உங்களை சந்திக்க வர்றவங்களுக்கு ஒரு ஹக்கு இருக்குது, அதை கொடுக்கத்தான் வேணும். உங்களுடைய மனைவிக்கு ஒரு ஹக்கு இருக்குது, கொடுக்கத்தான் வேணும். அல்லாஹ் படைத்தரம் அவனுக்குரிய ஹக்க கொடுக்கத்தான் வேணும். மார்க்கம் இதை தடுக்கல, கட்டாயமாக ஒவ்வொருவரும் அதுக்குரிய வைகளை கொடுக்கத்தான் வேணும். எப்படி உடம்புக்கு நாங்கள் நேரத்தை கொடுக்கிறோமோ அதே போல எங்களோட ஆத்மீக ரீதியில அல்லாஹ்வோட ஏற்படக்கூடிய தொடர்புக்கும் நேரம் கொடுக்கணும். மேலான சகோதரர்களே, அதுதான் அடிப்படையானது, அதுதான் உண்மையானது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்படி பேசினார்களோ அதுதான் உண்மையாக இருக்கிறது. அந்த உணர்வு, அந்த சிந்தனை எங்களோட வாழ்க்கையில வந்துடும் என்று சொன்னா தைரியமாக இருப்போம், ஆர்வத்தோடு இருப்போம், ஆசையோடு இருப்போம். கூப்பிட்டு வந்தா போறதுக்கு ரெடியாக இருப்போம். கையில பணம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, ஆட்சி இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் தஆலா இதைதான் விரும்புகிறார். அதனால் மௌத்து வந்துதான் தீரும். மௌத்தை கேட்கிறது நல்லதாக கேட்கணும். எப்படி கேட்கணும் என்று சொன்னா, சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு பெண்மணியுடைய வீடு அவர்களுக்கு நபியவர்களுக்கு மிக உறவினர்கள் மிக நெருக்கமாகிறது. உம்மு சுலைம், உம்மு ஹராம் இவர்களுடைய வீட்டில் போயிட்டு கைலுலா பகல் நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தூங்கி கொண்டிருந்தாங்க. தூங்கி திடீர்னு எழுப்பினாங்க. எனக்கு சொன்னாங்க, நான் ஒரு கனவுண்டு கண்டேன். என்ன கனவுண்டு சொன்னா, அல்லாஹு தஆலா பிற்காலத்துல ஒரு யுத்தம் ஒன்று நடக்க போகுது. அதுல அல்லாஹு தஆலா இந்த யுத்தத்துல கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை பலருக்கும் கொடுக்க போகிறான். அதுல போகக்கூடியவர்கள் அவர்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தது போல கப்பல்கள் பிரயாணம் செய்வார்கள். அதுல கலந்து கொள்ளக்கூடியவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், அவர்களுக்கு பெரிய பாக்கியம் கிடைக்கும் என்று சொன்ன
அல்லாஹு அக்பர். ஒரு பெண்மணியுடைய உள்ளத்தில் ஆர்வம் வந்தது. உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் துஆ செய்யுங்க, நானும் அதில் கலந்து கொள்றதுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாயே நீ அதுல கலந்து கொண்டாய், அல்லாஹ் உன்னை அதுல சேர்த்துக் கொண்டார். அல்லாஹு தஆலா அந்த தாய்க்கு அந்த யுத்தத்தில் நபியோட வஃபாத்துக்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல சுமார் நபியவர்களுடைய காலம் முடிஞ்சு ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு அந்த பெண்மணி அந்த படையில கலந்து கொண்டாங்க. போயிட்டு வரும் பொழுது கீழே சருகிட்டாங்க. அப்படி அல்லாஹு தஆலா மௌத் நசீவாக்கிட்டாங்க. உள்ளத்துல சில ஆசைகளை வைக்கும் பொழுது அது தாய்மார்களும் இந்த நிகழ்வுக்கு அமர்ந்திருக்கிறீங்க. இன்றைய மேலான சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்களும் இப்படி ஆசை வைக்கணும். ஒரு தாய் பாருங்க மதீனால வந்து சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ் யா ரசூலல்லாஹ் நீங்க எனக்கு துஆ செய்யுங்க, நான் அல்லாஹ்வுடைய பாதையில மௌத்தாகணும். அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு வந்து நசீவாக்குவாரா, அல்லாஹ்வுடைய பாதையில மௌத்தாகணும் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாயே நீ வீட்டில இருந்து அல்லாஹ் உனக்கு மௌத்த தருவான்னு சொன்னாங்க. அந்த தாயுடைய பேர் உம்மு வரகா. உம்மு வரகா அழைக்கப்பட்டாங்க. சஹாபி பெண்மணிகள்ல மதீனால குர்ஆன பாடமாக்கிய பெண்மணி. குர்ஆன் அழகாக ஓதுவாங்க. குர்ஆன் அழகாக ஓதுவாங்க. அந்த பெண்மணி குர்ஆன் ஓதக்குள்ள வயது பற்றி அடைஞ்சிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி நடமாடக்கூடிய நேரத்தில் அந்த வயது பெண்ணை பார்ப்பாங்க, யாரும் இல்ல, இவங்களுக்கு எதுவும் உதவி செய்யணுமா என்று கேட்பாங்க. அந்த ஒரு நாள் போய் கதவு பாக்குறாங்க. கதவு தட்டினா எப்படி கதவு தட்டக்கூடிய நேரத்துல அங்க ஒன்னும் சத்தம் வருதில்லை. மறுவ தட்டி பார்த்தாங்க, சத்தம் வருதில்லை. திரும்ப கதவு உடைச்சு பார்த்தா உள்ளுக்கு அந்த பெண்மணி ஷஹீதாக இருக்கிறாங்க. அவர்களுடைய களத்துல கயிறை போட்டு புடவை போட்டு நசுக்கப்பட்ட நிலையில மதீனா உள்ளுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல இப்படி ஒரு மையத்தொண்டு வீட்டுல இருக்குது. இதை பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு பொருத்தல சந்தோஷம். ஏன்னா இந்த பெண்மணி ஆசைப்பட்டாங்க அல்லாஹ்வுடைய பாதையில மரணிக்கணும் என்று. அல்லாஹ் இந்த பெண்ணுக்கு அப்படியான ஒரு மௌத்தை கொடுத்துட்டான். அதே நேரத்துல சரியான கவலை அழுகிறாங்க. ஒரு புறத்துல சொன்னாங்க, யா அல்லாஹ் ஏன் ஆட்சியில எப்படி ஒரு தூய்மையான ஒரு ஆட்சி, மனிதர்களுடைய உயிர் அதுவும் மதீனாவுக்கு பறிக்கப்பட்டிருக்குது என்ற கவலை அவர்களுக்கு வந்தது. தேடுங்க யாரு செஞ்சது என்று தேட வச்சாங்க. அவ பிடிப்பட்டாங்க 2 பேர், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். 2 பேரும் வீட்டுக்கு வேலைக்காக இருந்தவர்கள். அவர்கள் 2 பேரும் தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த கொலையை செஞ்சிருக்கிறாங்க. அவர்கள் ஏற்றுக்கொண்ட பொழுது அவர்களுக்கு மதீனால முதல் மரண தண்டனை கொடுக்கப்பட்டு அவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். எல்லோருக்கும் ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும் என்று அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் கிட்ட கேட்க சொல்லுவாங்களாம், ஏ அல்லாஹ் எனக்கு ஓண்ட பாதையின் மரணத்தை தான், மதீனாவுடைய மௌத்தை தான். நான் 1986 ஓய்வு முடிச்சுட்டு பாகிஸ்தான்ல 1 வருஷம் ஜமாத்துல இருந்தேன். அப்ப நான் வந்து லாகூர்ல இருக்கக்குள்ள ஒரு பெரிய ஆலிமுடைய ஒரு பம்ல அவர் பேசிக்கொண்டிருக்கக்குள்ள ஒரு பம்முடைய தாக்கத்துல அவருக்கு காயம் உண்டாகிச்சு. காலை நேரம் நான் லாகூருக்கு போயிருந்தேன். அவர் கேள்விப்பட்டு நான் அவருடைய அந்த நோயை விசாரிக்கிறதுக்காக வேண்டி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அவர் ஜியாவுல் ஹக்குடைய ஆட்சி காலம். சரியான ஏற்பாடுகள் அவருக்கு செஞ்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டிருந்தது. அப்ப நான் அவரை மிச்சம் செக்யூரிட்டி இருந்துச்சு. நான் ஒரு ஸ்ரீலங்கன் வந்திருக்கிறேன். அப்ப உங்களுக்கு இவர் எப்படி தெரியும்? இல்ல நான் இவருடைய புத்தகங்கள் எல்லாம் படிச்சிருக்கிறேன், எனக்கு அனுமதித்தாங்க, நான் ஒரு பார்க்க விரும்புறேன், எனக்கு உள்ளே போறதுக்கு அனுமதி தந்தாங்க. நான் உள்ளே போன அவரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறார், ஏராளமான டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அங்க கிங் ஃபஹத் அந்த நேரம் அவர் மன்னராக இருந்தார். அவர் அனுப்பியிருக்கிறார் தூது, இவருடைய இந்த உடம்ப ரியாதுக்கு அனுப்புங்க, நாங்க இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம். ஸ்பெஷல் பிளைட் வந்திருக்குது. அப்ப அதற்குரிய ஏற்பாடுகள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா இவர் கடைசி நேரத்தில் பேசிக் கொண்டிருந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத். இவர் பேசிக் கொண்டிருந்தது மதீனாவுடைய அன்பு. அல்லாஹ் தஆலா இந்த மனிதர் இருக்கிறார் லாகூர்ல, இது நடக்குது இஸ்லாமாபாத்ல, இந்த பம் தாக்கப்படுது, இவர் ட்ரீட்மெண்ட் செய்யப்படுகிறார் லாகூர்ல, இவர் எடுத்துக்கு செல்லப்படுகிறார் ரியாதுக்கு, மௌத்தாகிறார் ரியாதுல, அடக்கம் செய்யப்படுகிறார் மதீனால. அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கும் பொழுது அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜ்அல் மௌத்தி ஃபீ பலதி ஹபீபிக், யா அல்லாஹ் உன்னுடைய பாதையின் மரணத்தை தா. அந்த உம்மு வரகா அந்த மதீனாவுடைய ஹாஃபிஸா பெண்மணி கேட்டது போல அந்த உம்மு ஹராம்
பெண்மணி அவர்கள் கேட்டது போல உமர் ரலியல்லாஹு அவர்களும் கேட்டார்கள், யா அல்லாஹ் எனக்கும் அப்படியான ஒரு வீர மரணத்தை தான் என்று கேட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் சுபஹ் தொழுவிக்கிறதுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி ஓத ஆரம்பிக்கிறாங்க. அந்த இருட்டுல அந்த மெஹராபுக்குள்ளுக்கு ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒருவன் எடுத்து குத்திட்டான். விஷம் தீட்டப்பட்ட அந்த கத்தியால உள்ளுக்கு குத்தப்பட்டுருச்சு. அவன் தப்பிச்சு ஓட முயற்சி செய்தான். எத்தனையோ சஹாபாக்களை குத்தினான். ஒரு சஹாபி அவர்கள் புடவை தூக்கி தலையில போட்டாங்க தொழுகையிலேயே. அவன் தனக்கு தற்கொலை செஞ்சு கொண்டு அவன் மரணித்தான். உமர் ரலியல்லாஹு காயப்பட்டு இருக்கிறாங்க. தொழுகையை முடிச்சாங்க சஹாபாக்கள். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹுவுக்கு கொஞ்சம் பேசக்கூடிய உணர்வு வந்தது. முதலாவது கேட்ட கேள்வி, மன் கத்தலனி, என்ன குத்தியது யார், என்ன கொண்டது யார், எனக்கு இந்த நிலைமைக்கு ஆளாக்கியது யார், அம்முஸ்லிமுன் அவ் காஃபிருன், ஒரு காஃபிரா ஒரு முஸ்லிமா, யார் இதை செஞ்சது? நான் இவ்வளவு நாள் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு வந்தேன், யா அல்லாஹ் எனக்கு மதீனால மௌத்த தாண்டு, அல்லாஹ் அதை தரப்போறான் போல விளைஞ்சது. உன்னொன்னையும் கேட்டு வந்தேன், அல்லாஹ்ட ஷஹாதத்தை ஒரு முஸ்லிமுடைய கையில நான் செய்யப்பட்டிருந்தா அது அவ்வளவு நல்லதாக இருக்காது. அல்லாஹ் எனக்கு ஒரு காஃபிருடைய கையில தான் குத்தப்பட்டிருக்கணும். அவர் சொன்னார்கள், ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துட்டு, நீ உங்களை குத்திருக்கிறது ஒரு மஜூசி காஃபிர் தான் என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ். வைத்தியர்கள் பால் கொடுத்தாங்க. பால் வந்து குத்தப்பட்ட இடத்தால வெளியே வந்துருச்சு. சொன்னார்கள், இவர்கள் தப்ப மாட்டார்கள். அந்த கடைசி நேரத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு ஒரு ஆசை இருக்குது. நான் மதீனால ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பக்கத்துல அடக்கம் செய்யப்படணும் என்று ஆசைப்படுகிறேன். அதுதான் எனக்கு இருக்கக்கூடிய ஆசை. எப்பயுமே மேலான சகோதரர்களே, நான் ஒரு 12-13 வருஷமாக சஹீஹ் புகாரியுடைய பாடம் நடத்துறது உண்டு. எனக்கு ஹதீஸ் பாடத்துல மிச்ச விருப்பமான பாடம்னா அது ஜனாஸான பாடம் தான். பல பாடங்கள் இருக்குது. ஈமான்ல இருந்து ஆரம்பிக்குது. இல்ம பத்தி பேசுறாங்க, தொழுகை பத்தி பேசுறாங்க, ஜகாத்தை பத்தி பேசுறாங்க, ஹஜ்ஜ பத்தி பேசுறாங்க. ஒரு தலை கொண்டு வருவது ஜனாஸா. அந்த ஜனாஸாவுடைய பாடத்தை நடத்தக்குள்ள சரியான இன்பமாக இருக்கும், ஆசையாக இருக்கும். அல்லாஹ் எங்களுக்கு இந்த முன்னோர்களை போல நல்லடியார்களை போல ஒரு நல்ல மௌத் அல்லாஹ் தந்துட்டானுன்னா துனியால நாங்க சம்பாதிச்சுட்டு போறதுல வெற்றி அது ஒன்றுதான், வேற ஒன்றுமே இல்லை. வேறான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ஈமானோட தொழுகையோட அல்லாஹ்வுடைய கட்டளையோட அல்லாஹ்வுடைய விருப்பத்தோட அல்லாஹ்க்கு மாறு செய்யாம ஒரு நல்லடியார்களோட கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டோம்னா உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் அந்த நசீபாக்கினான். சொன்னார்கள், எனக்கு ஆசை, இன்னொரு ஆசை இருக்குது. அதுதான் என் மௌத்து அடக்கம் செய்யப்படுறதாக இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல போய் கேளுங்க, மகனே போய் கேளுங்க. உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட போய் கேட்ட நேரத்துல நபியோட மௌத்தாகக்கூடிய நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு வயது 18. இதுபோல யாரையுமே கல்யாணம் முடிக்கிறது அல்லாஹ் ஹராமாக்கிட்டான். மற்ற பெண்களுக்கு இந்த சட்டம் இல்ல, நபியுடைய மனைமார்களுக்கு இந்த சட்டம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 2 வருஷம் ஆச்சு, முடிவிற்கு 20 வருஷம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு 10 வருஷம் ஆச்சு. 30 வயதுள்ள பெண்மணி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கிட்ட கேட்டு அனுப்பின நேரத்தில் எனக்கு உங்களோட அந்த வீட்டுக்கிட்ட அடக்கிறதுக்கு அனுமதி தாரீங்களா என்று கேட்ட நேரத்தில் 30 வயசுள்ள ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த சிந்தனையை நசீபாக்குவாராக. வேறான சகோதரர்களை சொன்னாங்க, நான் இந்த இடத்தை என் கபருக்காக வச்சிருக்கிறேன், என் கபருக்கு வச்சிருக்கிறேன். 30 வயதில் அவர்களுடைய சிந்தனை என் கபருக்கு நான் வச்சிருக்கக்கூடிய இடத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்ப விலை பேசுறாங்களே. சரி, கலீஃபா கேட்கிறார், ஒரு ஆசையோட கேட்கிறார். என் நபியுடைய காலத்துல உடல் பொருள் தியாகம் செய்த மனிதர் கேட்கிறார், என் வீட்டை அவர்களுக்கு அடக்கம் செய்யறதுக்கு நான் விட்டுக் கொடுக்கிறேன் என்று சொன்னார். இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருகிறது. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஒரு நல்லெண்ணம் பாருங்க. அவங்க சொல்றாங்க, நான் இதுவரைக்கும் என் எண்ணம் இருந்துச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துலதான் நான் அடக்கம் செய்யப்படணும். நான் ஆசைப்பட்டேன் என் கணவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் தகப்பன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதோட பக்கத்துல ஏன மௌத் வரக்கூடிய நேரத்தில் அங்க நானும் அடக்கம் செய்யப்பட்டா மிச்சம் நல்லா இருக்குமே என்று
நான் ஆசைப்படுகிறேன் என்பதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து, நான் இன்றைக்கு எனக்காக வைத்த இடத்தை உமருக்கு கொடுக்க போகிறேன் என்று சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த சக்கராத்து நேரத்தில் மனிதனுடைய சிந்தனை பாருங்க, உயிர் பூர தருவாயில் இருக்குது, டாக்டர்கள் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, இதுக்கு பிறகு எனக்கு இவருக்கு அந்த பாக்கியம் இல்லை, இப்ப அடக்கம் செய்யப்பட போறதான் இருக்குது, ஒன்று ஜன்னத்துல் பக்கையாக இருக்கும், இல்லாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருக்கும். உமர் ரலியல்லாஹு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன தகவல் வருது. சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உங்களை அடக்கம் செய்யறதுக்கு அனுமதி தந்துட்டாங்க. இப்ப சொன்ன வார்த்தை இருக்குது, இது பெரிய படிப்பினைக்குரியது. சொன்னாங்க, மகனே அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு அப்பாஸ், இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சொல்றாங்க, இந்த பாருங்க, நான் மௌத் ஆயிட்டா அந்த ஜனாசாவை கொண்டு போயிட்டு அங்க கொஞ்சம் வச்சுட்டு திரும்ப ஒரு முறை அனுமதி கேளுங்க. சில வேளை நான் வாழக்கூடிய நேரத்தில் இந்த மூஞ்சிக்கு ஒன்றும் சொல்லலாது என்றதுக்கு அனுமதி தந்திருக்கலாம். அப்படி அனுமதி இல்லாம உள்ளத்தால தந்த அனுமதியாக இருக்கலாம், உள்ளத்தால தந்த அனுமதியாக இருக்கட்டும். அதனால உறுதிப்படுத்திக்கோங்க, எனக்கு இந்த மதீனால நபியவர்களுடைய பக்கத்துல அடக்கம் செய்யப்படுறதுக்கு அனுமதி தந்தது, அது எப்படிப்பட்ட அனுமதி என்பதை உறுதிப்படுத்திக்கோங்க என்றத ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி அனுப்பினாங்க. ஜனாசாவை கொண்டு போனாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அந்த முன்னுக்கு கொண்டு போய் கேட்டாங்க, என்ன தாயே, கபரில் வச்சுட்டோம், ஆனா திரும்ப ஒரு முறை இந்த மகான் சொன்ன இந்த வசியத்தை திரும்ப கேட்கிறோம், மனப்பூர்வமாக சொல்றீங்களா? மனப்பூர்வமாக சொல்றேன், தாராளமாக அடக்கம் செய்யுங்க. அதுக்கு பிறகு 30 வயதுடைய ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நூதனமான ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க. அவங்க சொல்றாங்க, என் உள்ளத்தில் இருந்துச்சு நான் நபியவர்களோடு அடக்கம் செய்யப்படணும் என்று சொல்லி, ஆனால் இப்ப என் எண்ணம் மாறிடுச்சு. ஏனென்றா நான் இங்க அடக்கம் செய்யப்பட்டா நான் மனைவிமார்கள் தனிச்சிருவேன், அப்ப எனக்கு தனி ஒரு சிறப்பு ஒன்று வரும், அந்த தனி சிறப்பு எனக்கு வானா, எனக்கு பொது மையவாடில் அடக்கிருங்க. சுப்ஹானல்லாஹ். இதுல இருந்து ஒரு விஷயம் படிக்கணும், நான் செய்யற செயல்களை மக்கள் மிச்சம் புகழணும், மக்கள் பாராட்டணும் என்று மனிதர்கள் வாழ்நாள் விரும்புகிறார்கள். அவங்க மௌத்தாரி கூட விரும்பல. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானா? சகோதரர்களே, மௌத்தாரினத்துக்கு பிறகு கூட நான் இந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டா ஷைத்தான் இப்படிதான் உள்ளத்துல கொண்டு போடுவான். மௌத்தாயினா துஸக்கா பாத வஃபாத்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வாசகத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹ் புகாரியில் இடம்பெற செய்திருக்கிறாங்க. சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் மிக நூதனமானது. ஒரு சஹாபி வருகிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிட்ட, யா ரசூலல்லாஹ், இந்த புடவை எனக்கு தாங்களே என்று கேட்டார். நீங்க உடுத்திருக்கிறத எனக்கு தாங்களே. நபி உங்களோட பழக்கம் இருந்துச்சு, யாரும் கேட்டா கொடுத்துருவாங்க. நபி அவர்கள் அதுக்கு மாற்று வழி செஞ்சுட்டு தான் உடுத்திருந்ததை கலைச்சு கொடுத்துட்டாங்க. சஹாபாக்களுக்கு சரியான கோபம், சரியான ஆத்திரப்பட்டாங்க. ஏன் போய் நபிக்கிட்டு இப்படி கேட்டீங்க? உங்களுக்கு தெரியுமா இது என்னது சொன்னாங்க. ஒரு பெண்மணி மதீனால தந்த கையால நெசவு செய்து தயாரிச்சு ஒரு ஆடை உண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி தயாரிச்ச ஆடையை கொண்டு ஒரு கிஃப்டாக, ஒரு ஹதியாவாக, யார் ரசூலுல்லாஹ் இது உங்களுக்கு நான் ஹதியா செய்யறது கொடுத்தாங்க. பழக்கம் இருந்துச்சு, யாரும் ஒரு பொருளை ஹதியாவாக கொடுத்தா அது ஒரு மிஸ்வாக்காக இருக்கலாம், அது ஒரு சின்ன அக்கர் குத்தையாக இருக்கலாம், ஒரு தேவையுள்ளவரை போல ஆசையோடு அதை எடுப்பாங்களாம். அந்த மனிதன் உள்ளத்தை குளிர வைக்கிறது. இந்த பெண்மணி குழந்தை தரக்குள்ள ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் விருப்பத்தோடு அதை எடுத்தாங்க. அதை எடுத்ததுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அதை அணிஞ்சிட்டு வந்தாங்க. அணிஞ்சிட்டு வந்தோன்ன அந்த சகோதரர் வந்து கேட்டா, இத நீங்க இப்படி போய் நபிக்கிட்ட கேட்டீங்களே? அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா?
நான் ஏதும் எந்த சொகுசுக்காக நான் இதை கேட்கல, நான் கேட்டது எந்த கஃனுக்காகத்தான். நான் கேட்டது எதுக்கு? எந்த கஃனுக்காக. இமாம் புகாரி சொல்றாங்க, அவரோட ஆசைப்படியே அல்லாஹ் அவரோட கஃனாக ஆக்கிட்டான். என்னுடைய ஒரு உஸ்தாத் இருந்தாங்க பாகிஸ்தான்ல, மௌலானா இத்ரீஸ் மீரட்டி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அவங்களுக்கு குர்ஆனுடைய பாடமும் ஹதீஸுடைய பாடம் நடத்துவாங்க. அவங்க நடத்தாத பள்ளிக்கு மஸ்ஜிதுக்கு ஒரு காலை இப்படிதான் வைப்பாங்க. அவங்களுடைய சம்பாத்தியம் வருஷத்துக்கு அது ஹஜ்ஜு உம்ராக்கு செலவழிப்பாங்க. அவனுக்குள்ள ஒரு மகள் இருந்தது, அந்த மகனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அவங்களோட வாழ்க்கை மதரசால ஒரு ரூம் இருக்கும், கீழே இறங்கி வருவாங்க, ஒரு 20 நிமிஷம் போகும். எங்களை மதரசா உள்ளுக்கு அவங்களுக்கு நடந்து மஸ்ஜிதுக்கு நடந்து போவாங்க. கடைசி நாள் அவர்களுடைய குர்ஆனுடைய பாடத்தை நடத்தி கொண்டிருந்தாங்க. இன்னல் அப்ரார லஃபீ நஈம் இன்னல் ஃபுஜ்ஜார லஃபீ ஜஹீம் என்று வருது. நல்லடியார்கள் சொர்க்கத்திலும் பாவிகள் நரகத்திலும் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த குர்ஆனுடைய இந்த 30ஆம் ஜுஸ் ஓதி கொடுத்துட்டு வந்து தஃசீர் ஜலாலைன் பாடத்தை நடத்தி இன்னல் அப்ரார லஃபீ நஈம், நல்லடியார்கள் நஈம் என்ற சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று வந்தவுடனே அப்படி குர்ஆனை மூடினாங்க. ரூம் உள்ளுக்கு போயிட்டு சாஞ்சால ரூம் பிரிஞ்சிருச்சு. கனிவான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட கேட்கிறது ஒன்றை கேட்போம். நாங்க எல்லாரும் மௌத் வரைக்கும் கேட்போம். அல்லாஹ் கிட்ட வைராக்கியமாக கேட்போம். அது என்ன? யா அல்லாஹ் மதீனாவுடைய மௌத்தா, யா அல்லாஹ் உன்னுடைய பாதையின் மரணத்தா, யா அல்லாஹ் உனக்கு ஹராம் இப்னு மில்ஹான் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில மரணத்தை கேட்டு கொடுக்கலும்னா, உம்மு ஹராமுக்கு அல்லாஹ்வுடைய பாதையின் மரணத்தை கொடுக்கலும்னா, அந்த உம்மு அரக்காக்கு உனக்கு கொடுக்கலும் என்று சொன்னா, யா அல்லாஹ் உமர் கத்தாபுக்கு நீ கொடுக்கலும் என்று சொன்னா, எத்தனையோ பேர் இந்த வீர மரணத்தை கேட்டிருக்கிறாங்க. கேட்டவர்களுக்கு எல்லாம் நீ கொடுத்திருக்கிறா. நான் இப்ப சொன்ன அந்த மௌலானா இஹ்சான் இலாஹி தஹீர், அந்த லாகூர்ல ஷஹீதாக்கப்பட்ட, அவர் காயப்படுத்தப்பட்டு சவுதிக்கு கொண்டு போகப்பட்டு மதீனாவுக்கு கொண்டு போயிட்டு அடக்கப்பட இயலும்னா, அல்லாஹ் கிட்ட ஒன்று கேட்கக்கூட சந்தேகத்தோட கேட்கக்கூடாது. எனக்கும் இப்படி நடக்குமா, எனக்கும் இப்படி கிடைக்குமா என்று கேட்கக்கூடாது. யா அல்லாஹ், தாரனாக இருந்தாலும் எனக்கு இப்படிதான் தரணும். யா அல்லாஹ், எனக்கும் அந்த மரணத்தை தா, உன்ன பாதையின் மரணமாக இருக்கட்டும், மதீனாவுடைய மௌத்தாக இருக்கட்டும். அது எப்படி சாத்தியமாகும் என்பது அது எங்களுக்குள்ள வேலை இல்லை. சாத்தியப்படுத்துறது அல்லாஹ்வுடைய வேலை. அதனால மேலான சகோதரர்களே, 2 கட்டத்தை கடந்துட்டோம். ஆலமுல் அர்வாஹ், ஆலமுல் அர்ஹாம். 2 கட்டத்தை முன்னோக்கி இருக்கிறோம். ஆலமுல் பர்ஸக், ஆலமுல் ஆகிரா. ஒரே ஒரு சந்தர்ப்பத்தான் எங்கள்கிட்ட இருக்குது. ஆலமுல் துன்யா, இது துன்யாவுடைய ஆலம். இந்த ஆலத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறக்கிறது மௌத்தாக பிறக்குது. 120 வயதுக்கு பிறகு மௌத்தாகிறாங்க. உலகத்துல நான் கூட வயதுள்ளவரை கண்டிருக்கிறேன். ஒரு பெரிய ஆலிம் பாகிஸ்தான்ல சரஹதுடைய பகுதியில் வாழ்ந்தார்கள். 156 வயது, 156 வயது. நல்ல வாட்ட சாட்டமாக இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட வாழ்க்கைய மிச்சம் குறைவாக தான் தாரது. 60க்குள்ளதான் அமார் உம்மத்தை பாமைன 60க்கு 70க்கு இடையில தான், 62ல தான் முஃப்லி ஆஜார் அவர்கள் போயிருக்கிறார்கள். கவலை ஒன்றுதான், ஃபுஜஅத்துல் மௌத், திடீர் மௌத் இருக்கிறது. அது ஒரு உள்ளத்துல கவலையை தருகிறது. வீட்டில் இருக்கிறார், நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், கொஞ்சம் பார்க்கிறோம், சேம விசாரிக்கிறோம், மருந்து கொடுக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத்தும் 17 தொழுக நபிக்கு வீட்டுக்கு போகலாத, வீட்டிலிருந்து மஸ்ஜிதுக்கு போகலாத ஒரு கட்டமாக இருந்தது. அவர்களுடைய உடல் நிலைமை மிகவும் கடுமையாக இருந்தது. மனைமார்கள் எல்லாரும் சேம விசாரித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கவனித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சில சாஞ்சு கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அப்துல் ரஹ்மான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சகோதரர் வீட்டுக்குள்ள வந்தார். வீட்டுக்குள்ள வரக்குள்ள நபியோட கண் பார்வ ஒரு வற்றின் பக்கம் போனது. அதுதான் அப்துல் ரஹ்மான் கையில் இருந்த மிஸ்வாக். மிஸ்வாக் செய்த பழக்கத்தை நாம் உண்டாக்கிக் கொள்ளணும். மிஸ்வாக் சக்கராத்தை லேட்டாக்கும் என்பதாக வந்திருக்கிறது. பார்க்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா புரிஞ்சு கொண்டாங்க. சக்கராத்துல கேட்டாங்க, தம்பிங்க தாங்க
வாயில போட்டு அதை மெண்டாங்க. நபியுடைய வாயில அப்படி அதை தடவினார்கள். நபியுடைய வாயில மிஸ்வாக் செய்யப்பட்ட நிலையில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நெஞ்சில சாஞ்ச நிலையில அந்த 18 வயதுல அவர்களுடைய ரூஹ் பிரிஞ்சது. அந்த ரூஹ் பிரிஞ்சது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, மௌத் என்பது இன்னக மையத்துன் ஃபஇன்னஹும் மையத்துன், எல்லாத்துக்கும் வரதான் போகுது. யாருமே தப்பிச்சுக் கொள்ள முடியாது. பேசிக்கொண்ட எனக்கும் வரும், கேட்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் வரும், முதிர்ந்தவர்களுக்கும் வரும், வாழ்வத்திலே வரும், சிறிய வயதிலே வரும், பெருசும் வரும், எல்லாருக்கும் வரதான் போகிறது. இந்த ஆலமுல் துன்யா, இந்த துன்யாவுடைய காலத்துல 5 விஷயத்தை கொஞ்சம் கவனத்தில் எடுப்போம். எங்களுடைய ஈமான பலப்படுத்துவோம், எங்களுடைய அமல்களை சீராக்குவோம், எங்களுடைய குடுக்கல் வாங்கலை நல்லதாக வச்சுக் கொள்வோம், எங்களுடைய முஆஷரத் பழக்க வழக்கம், திருமணம், இந்த நடப்புகளை சீராக்குவோம், நல்ல பண்புள்ள மனிதர்களாக உலகத்தில் வாழ முயற்சி செய்வோம். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, மௌத்தந்த ஆகித்தால் அடுத்தது ஆக முக்கியமான ஒன்றுதான் அனந்தர சொத்துடைய விஷயம். மௌத்தாகித்தான் அனந்தர சொத்து. வாப்பமார் இன்றைக்கு நல்ல முறையில பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு மௌத்தாயிட்டா அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக இருக்கும், நல்லதாக இருக்கும். இல்ல மௌத்தாகிறாங்க, கொடுக்கல, இப்ப இந்த சொத்தை பிரிக்கிறது இருக்குது. இது ஒரு முக்கியமான அம்சம். இது நல்ல விளங்கிக்கோங்க. இது இவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் உள்ளது. ஒரு பெரிய ஆலிம் முஃப்தி ஷஃபி ரஹிமஹுல்லாஹ் பாகிஸ்தான் இந்தியால தேவபந்தில 2 லட்சம் ஃபத்வா எழுதியவர்கள். அவர்களுடைய தஃசீர் மாரிஃபுல் குர்ஆன் இங்கிலீஷ்ல மிக அழகாக டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய மையத்து வீடு, அவர்களுடைய ஷேக் ஒரு பெரிய ஆலிம் அந்த மையத்து வீட்டுக்கு வந்தாங்க. மையத்து வீட்டுக்கு வந்த உடனே மையத்து வீட்டுல ஆலிம் அந்த ஷேக் சொல்றாங்க, எனக்கு சரியான தலைவலிக்குது. இவர்கள் யார்? முஃப்தி தக்கி உஸ்மானி உடைய வாப்பா முஃப்தி ஷஃபி அவர்கள். தலைவலிக்குதுன்னு சொல்கிறார்கள். டாக்டர் அப்துல் ஹை ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார். ஒரு சகோதரர் சொன்னார், வாப்பாட மெடிசின் ஒன்று இருக்குது, அது தலைவலிக்கு நல்லா இருக்கும், அதுல ஒரு கேப்சூல்ஸ்னால ஒரு பில்ஸ ஒரு டேப்லெட் உங்களுக்கு தருகிறேன் என்று அதை எடுக்க போயிட்டு எடுத்துட்டு வந்தார். அப்ப அந்த பெரிய மனிதர் சொன்னாங்க, இந்த பாருங்க, நீங்க வாப்பாக்கு 8 பிள்ளைகள், இந்த கேப்சூல்ஸாக இருக்கலாம், 8 பேருக்கும் பங்கு இருக்குது. நீங்க ஒத்தரத விருப்பப்படி எனக்கு இதை தர முடியாது. நீங்க 8 பேரும் இதுல விருப்பம் தெரிவித்தாதான் இந்த கேப்சூல்ஸாக இருந்தாலும் எனக்கு சாப்பிடுறது அனுமதிக்கப்படும். மேலான சகோதரர்களை, இதுல மிக அலட்சியமாக இருக்கிறோம், கவனீனமாக இருக்கிறோம். அதை தூக்கி கொடுத்துருங்க. வீட்டுக்கு குடும்பத்துக்கு பெரியவர் அவர் தான் அங்க டிக்டேட் பண்றார். அதை தூக்கி கொடுத்துருங்க, இதை தூக்கி கொடுத்துருங்க, அந்த உறுப்பை கொடுத்துருங்க, அந்த இதை கொடுத்துருங்க. அது ஒவ்வொரு கேப்சூல்ஸ எப்படி அளக்க வேண்டுமோ அது ஒவ்வொன்றும் அளந்துதான் ஆகணும். ஒருவர் பாருங்க, சத்தியம் செய்தார். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி காலத்துல, நீ வந்து உன்ன வாப்பாட வீட்டுக்கு போனா உனக்கு தலாக்குன்னு சொன்னார். எல்லாம் வாப்பா மௌத்தா போயிட்டார். வாப்பா மௌத்தா போனது ஒரு பக்கம் இருக்கு, மகள் மையத்துக்கு போகலாத நிலைமையாக இருந்துச்சு. ஏன்னா இந்த கணவர் தேவையில்லாத ஒரு நிபந்தனையை போட்டுட்டார், வாப்பாட வீட்டுக்கு நீ போனா உனக்கு தலாக்குன்னு சொன்னார். இப்ப வாப்பாட மையத்திற்குமே மகள் அழுது கொண்டிருக்கிறா, வாப்பாட வீட்டுக்கு போக முடியல. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கிட்ட ஃபத்வா கேட்டு போனோன்னு சொன்னாங்க, வாப்பாட வீட்டுக்கு நீங்க தாராளமாக போங்க. ஏன்னா இது வாப்பாட வீடே இல்ல, இது உங்களோட வீடு. நீங்க ஒரு பெண் என்றதுனால உங்களுக்கு 2 பங்கு, உங்களோட சகோதரருக்கு 1 பங்கு, உங்களோட தாய்க்கு 8ல் 1 பங்கு. சொத்து என்பது சொத்து பிரிவினைய குர்ஆன் வந்து சுபவுக்கு 2 ரக்காத் தொழுவணும்ன்றத நீங்க குர்ஆன்ல எனக்கு காட்டேனுமான்னு கேட்டா நான் சொல்லுவேன், அல்லாஹ் தஆலா சொல்கிறான் குர்ஆன்ல நபியுடைய முறையை பின்பற்றுங்க. நபியவங்க நான் சொல்லி இருக்கிறாங்க சுபவுக்கு 2 ரக்காத் என்று சொல்லி. ஆனா வாப்பா மௌத்தா போனா மனைவிக்கு 8ல் 1 பங்கு கொடுக்கணும், மகனுக்கு 1 பங்கும், மகனுக்கு 2 பங்கும், மகளுக்கு 1 பங்கும் கொடுக்கணும் என்று குர்ஆன்ல எல்லாம் சொல்லியிருக்கிறார். கேட்டீங்கன்னா, யூசிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிذكரி மிஸ்லி ஹவ்வில் உன்சையின், அல்லாஹ் வசியத்து செய்கிறான், ஆணுக்கு இத்தனை, பெண்ணுக்கு இத்தனை, மனைவிக்கு இத்தனை, வாப்பாக்கு இத்தனை, சகோதரிக்கு இத்தனை. அல்லாஹ்
தொழுகையுடைய 2 ரக்காத்தை கூட சொல்லாத அல்லாஹ் சொத்து பிரிக்கிறதுக்கு இப்படிதான் பிரிக்கணும் என்று அல்லாஹ் கட்டாயமாக சொல்லியிருக்கிறார். மையத்து விஷயத்துல மூத்தவர்கள் இந்த விஷயத்துல மிகவும் கவனமாக நடக்கணும். அடுத்தது வேளாண் சகோதரர்களே, ஆக முக்கியமான ஒன்றுதான் இந்த கடனுடைய விஷயம். அல்லாஹ் அவருடைய கடனை வைக்கல, தன்னுடைய வாழ்நாள்ல கடன் இல்லாம மௌத்தா வைத்திருக்கிறார். அல்லாஹ் எல்லாருக்கும் இதை நசீவாக்கட்டும். ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடன் மௌத்தாக கூடிய நேரத்தில் ஒரு போர்க்களத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு 12 லட்சம் ரூபாய் பொறுமதியான சொத்து இருந்தது. 22 ரூபாய் கடன், 22 லட்சம் கடன் இருந்தது. மகனை கூப்பிட்டால, மகனே ஹம்மி தேனி, எந்த கவலை எந்த கடன் தான் மகனே, எந்த கடனை நீங்க நிறைவேற்றணும். 12 லட்சத்தை விட்டுட்டு போறேன், 22 லட்சம் கடன் இருக்குது. நீண்ட சம்பவம் மேலான சகோதரர்களே, மகனார் அப்துல்லா பின் சுபைர் 4 வருஷம் வாப்பட சொத்த பிள்ளைகளுக்கு பிரிக்கல. 4 வருஷத்துக்கு பிறகுதான் பிரிச்சார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த 12 லட்சத்தை 5 கோடி 2 லட்சம் 5 கோடி 10 லட்சமாக பெருக வைத்தார். சஹீஹ் புகாரில பாபு பரக்கத்துல் காஸி ஹய்யன் வ மையத்தன் ஃபி ஹயாத்திர் ரசூல் பாது வஃபாத்திர் ரசூல், அல்லாஹ் சொத்தபடிதான் பரக்கத்தாக்குறான். அந்த காலத்துல 12 லட்சம் 5 கோடியாக மாறிச்சுன்னா இன்றைக்கு அவருடைய விலை என்னன்னு சிந்திச்சு பாருங்க. அதனால மௌத்தாகிறதாக இருந்தால் மனிதனுடைய ஆக சிறந்ததுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரத்துக்கு அல்லாஹ்வுடைய பாதையில சில மனிதர்கள் நல்ல சில காரியங்களை செய்துட்டு மௌத்தாகிறாங்க. அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில பெரிய பரக்கத்து செய்கிறார். அதுபோல ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் போர்க்களத்திலிருந்து திரும்பிக் கொண்டிருக்கிறாங்க. நபி அவங்க கேட்டாங்க, ஜாபிர் என்ன அவசரம் வீட்டுக்கு போகணும்ன்றீங்க? யாரோ சொல்லலாம், கல்யாணம் முடிச்சதுதான். உடனே ஓடி வந்து அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்கு. அல்லாஹ் தஆலா எனக்கு யார கல்யாணம் முடிச்சீங்க? விதவையை முடிச்சீங்களா, கன்னி பெண்ணை முடிச்சீங்களா? யார சொல்லலாம், என்ன வாப்பா மௌத்தாக்குல வீட்டுல எல்லாம் பொம்பளை பிள்ளைகளை வச்சுட்டு மௌத்தாகிட்டாங்க. அப்துல்லா பின் அம்ர், யார சொல்லலாம், நான் ஒரு விதவையத்தான் முடிச்சேன். ஏன்னா இந்த சகோதரிகள் எல்லாம் பராமரிக்கிறதுக்காக வேண்டி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோட சொன்னாங்க, எங்களை வாப்பா மௌத்தாகினாங்க, கடனோட மௌத்தாகிட்டாங்க. யார சொல்லலாம், ஆனா தோட்டம் இருக்குது. கொஞ்சம் நீங்க யூதர்களோட பேசினா யூதர்களுக்கு வாப்பா கடன் கொடுக்க இருக்குது. கொஞ்சம் அவகாசம் எடுத்து தந்தா நாங்க இந்த தோட்டத்துல விவசாயம் செஞ்சு அதை கொடுத்துருவோம். யார சொல்லலாம், நபி உங்க யூதர்களோட கொஞ்சம் அவகாசம் கேட்டாங்க. யூதர்கள் சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்னும் சரி வராது, எங்களுக்கு கொண்டு வாங்க, உடனே வேணும். நபி அவங்க சொன்னாங்க, அப்படியா ஜாபிர் போங்க, மரத்தில் உள்ள எல்லா பெருச்ச பழத்தையும் பிச்சு நிறைங்க, நான் வந்து பங்கிடுறேன். அல்லாஹ் நபி அவங்களோட கையால பங்கிட வச்சான். அல்லாஹ் எப்படி பரக்கத்தாக்கினான், எல்லா கடனையும் அல்லாஹ் தான நிறைவேற்றி கொடுத்தான். வேற சகோதரர்களே, பெரியார்களே, மையத்துடைய வசியத், மையத்துடைய கடன், மையத்துடைய அனந்தர சொத்து, இது மூணும் மிக பிரதானமானது. வாப்பட சொத்து பிரிக்கிறதுக்கு முத இதையும் இது இவங்களுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் வாப்பா மௌத்தாக்குள்ள சில வாப்பமார் ஜகாத்தும் சரியா கொடுக்கிறது இல்லை, சில வாப்பமார் ஹஜ்ஜும் செய்யறது இல்லை. ஹஜ்ஜு செய்யாம மௌத்தாகினா சொத்த மகன் எடுக்கிறதுக்கு முத வாப்பட ஹஜ்ஜ நிறைவேற்றணும். சொத்த பிள்ளைகள் பிரிக்கிறதுக்கு முத அல்லாத கடனை ஜகாத்தை கொடுக்கணும். சொத்துல வாப்பாட பங்க எடுக்கிறதுக்கு முத அவருடைய வசியத்தை 3 பங்கு. சொன்னாங்க, செல்வத்தை எல்லாத்தையும் நான் தர்மம் செய்யறேன். நபி அவங்க சொன்னாங்க, அப்படி செய்யாது, உங்களோட பிள்ளைகள் இருக்குது அப்படின்னா அவங்களோட பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போங்கன்னு சொன்னாங்க. பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போங்க. யாரும் சொல்ல அரவாசியை கொடுக்கிறேன், அரவாசியும் அதிகம் என்று சொன்னாங்க. யாரும் சொல்லுங்களா, அப்ப 3 சுலுசு கத்தீரும் அதிகம்தான், ஆனா அவங்களுக்கு அனுமதி இருக்குன்னு சொன்னாங்க. இதோட நான் என்னுடைய இந்த சிறிய ஒரு உரையை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏனால சகோதரர்களே, மௌத்தாகிட்டா அந்த மையத்தில் கவலைப்படுறதுன்றது 3 நாள் தான். துக்கம் அழுத்திக்கிறது. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, நபியுடைய மனைவி, தகப்பன் அல்லது சகோதரர் மௌத்தாகிட்டாங்க. வீட்டுல 3வது நாளைக்கு போற அத்தரை எடுத்து பூசிக்கொண்டாங்க. அத்தரை பூசினாங்க. அத்தரை பூசிட்டு சொன்னாங்க, எனக்கு அத்தரை பூசுறதுக்கு எந்த தேவையும் இல்லை, ஆனா தாஜியத் என்பது
துக்கம் அனுஷ்டிக்கிறதுன்றது 3 நாள் தான் என்றதை சொல்றதுக்கு தான் இது செஞ்சிருந்தார். மனைவிக்கு 4 மாதம் 10 நாள் இத்தா இருக்கிறது. மனைவி பிரசவமாக இருந்தா புள்ள கிடைச்சிட்டா இத்தா முடிஞ்சு விடுகிறது. இல்ல இத்தா அனுஷ்டிக்க வேண்டும். இத்தா ஒரு கஷ்டமானது அல்ல. வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ளதான் இருக்கணும் என்பது அல்ல. வாரத்தை பார்க்கக்கூடாது என்பது அல்ல. வீட்டில் வேலைக்காரியை பார்க்கக்கூடாது என்பது அல்ல. டாக்டருக்கு மருந்துக்கு போகக்கூடாது என்பது அல்ல. இஸ்லாம் ஷரியத் எந்த அளவுக்கு அனுமதி தந்திருக்குதுன்னா ஒரு குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கு யாருமே இல்ல, கஷ்டத்தில்தான் இருக்கிற அந்த பெண்மணி அவதான் சம்பாதிச்சு வாழ்றதாக இருந்தா அவளை இத்தாவோடு அவளுக்கு சம்பாதிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த இத்தா அழகான முறையில 4 மாதம் 10 நாள் ஷரியத்துடைய என்னென்ன சட்டங்கள் இருக்குதோ உலமாக்கள் மாஷா அல்லாஹ் உலமாக்களை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். உலமாக்களை விரும்பக்கூடிய மனிதராக இருந்தார். உலமாக்களோட தொடர்புள்ள மனிதராக இருந்தார். அதனால உலமாக்கள் அவருடைய இந்த வீட்டுக்கு வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது சம்பந்தமாக விவரங்களை கேட்டுக்கொண்டு எந்த கஷ்டமும் இல்ல. இதுதான் என்பது மிக லேசானது. ஆவரணைகள் நகைகளை கலந்து வைத்துக் கொள்வதும் தான் அந்த குர்ஆனுடைய திலாவத்திலும் சர்தாவுடைய அமைப்பிலும் தன்னுடைய மகரமானவர்களுடைய புழக்கத்துடன் இந்த 4 மாசம் 10 நாளை இஸ்லாமியுடைய கலண்டரின் பிரகாரம் இதை கழித்து முடிப்பது இதுதான் இதனுடைய கடமையாக இருக்கிறது. வசியத்து வாப்பா ஒரு வசியத்து செய்திருப்பாங்க. மகனே என் ஒரு 10ல நேற்று ஒரு சகோதரர் வந்து சொல்றாரு, எங்களோட வாப்பா 10 என்ற வியாபாரத்துல 10 வீதத்தை இந்த தர்மத்துக்கு கொடுக்கணும் என்று சொல்லியிருக்கிறார். மகளுக்கும் மனைவிக்கும் இவ்வளவு பிரிச்சிருக்கிறார். எனக்கு ஒன்றுமே வானா, நீங்க எனக்கு கண்ணியமாக விசாரித்தாங்க, இதுதான் எனக்கு உள்ளது என்று சொல்லியிருக்கிறார். இப்படியும் சிலர் செய்வதுண்டு. சிலர் பிள்ளைகளுக்கு ஹதியா வாழ்நாள்ல கொடுத்துறாங்க, இந்தாங்க உங்களுக்கு இந்த வீடு இது வீடு. வாப்பா மௌத்தாக்குல வச்சுட்டு மௌத்தாகிறாங்க, வசியத்து செய்யறாங்க. வாப்பா மௌத்தாக்குல சொல்றாங்க எல்லாத்தையும் மதரசாக்கு கொடுங்க. அப்படி கொடுக்க இயலாது. 3ல 1 தான் மதரசாக்கு கொடுக்கணும். வாப்பா கொடுக்கிறதா இருந்தா வாழ்நாள் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்திருக்கணும், அதுதான் சிறந்தது. இப்ப அவர் சொல்லிட்டு மௌத்தாகிறாருன்னா எல்லாத்தையும் கொடுங்க, அப்படி மார்க்கத்தில் கொடுக்க இயலாது. 3ல 1 தான் கொடுக்கணும். அதே நேரம் உமாக்கும் கொடுங்க, தங்கச்சிக்கும் கொடுங்க, தாத்தாக்கும் கொடுங்க, மகனுக்கும் கொடுங்க. இப்ப அது செல்லுபடி ஆகாது. அதை ஒரு கருத்தாக எடுத்து வாப்பா சொன்னதுக்காக நாங்க சந்தோஷமா அப்படி செஞ்சு கொள்வோம் என்று சொல்லணுமே தவிர இல்ல. குர்ஆனுடைய பிரிவினையுடைய சட்டம் எதுவோ அதன்படிதான் இது செய்யப்பட வேண்டும். ஆகவேனான சகோதரர்களை, மௌத்தாகினால் ஒரு மனிதன் அவருடைய அல்லாத கடன், மனிதனுடைய கடன், வசியத்து, அதோட அனந்தர சொத்து, இவைகளுடைய விஷயத்திலையும் கவனம் செலுத்தணும். ஆக சுருக்கமாக நான் சொன்னதை 2 வார்த்தைகள்ல சொல்லி முடிக்கிறேன். அது என்னது? 2 கட்டத்தை கடந்துட்டோம். அது எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. 2 கட்டத்தை முன்னோக்கி இருக்கிறோம். அதுவும் எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. ஆலமுல் அர்வாஹ், ஆலமுல் அர்ஹாம், ஆலமுல் பர்ஸக், ஆலமுல் ஆகிரா ஒன்றுதான் எங்கள்கிட்ட இருக்குது. ஆலமுல் துன்யா. இதுலதான் நான் வேண்டிக் கொண்டேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூட அல்லாஹ் தஆலா நிம்மதியாக எடுத்தான். அல்லாஹ் எங்களை நிம்மதியாக எடுக்கணும். அதுக்கு அல்லாஹ் கிட்ட துஆ கேட்போம். அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜஅல் மௌத்தி ஃபீ பலதி ஹபீபிக். யா அல்லாஹ், எங்களுடைய தப்பு தவறுகள் குற்றக்குறைகளை மன்னிப்பாயாக. கிருபையுள்ள எஜமானனே, நாயனே, நீ மகா கிருபை உள்ளவன், மிக கருணை உள்ளவன், மிக இரக்கம் உள்ளவன். யா அல்லாஹ், நீ மகா கிருபை உள்ளவன். யா அல்லாஹ், நீ எல்லாவற்றையும் அறிந்தவன். யா அல்லாஹ், நீ நாடினால் யா அல்லாஹ் எதையும் சாதிக்க முடியும். யா அல்லாஹ், எல்லாம் உன் கைவசம் தான் அனைவர்களுடைய ரூஹை வைத்திருக்கிறார். உலகத்தில் வாழக்கூடிய 600 கோடியுடைய ரூஹையும் எல்லாம் உன் கைவசம் வைத்திருக்கிறாய். நீ நாடினால் சுனாமியை கொண்டு 2 லட்சம் மக்களை 2 வினாடில நீ எடுத்தது போல எல்லாம் உனக்கு எடுக்க முடியும் என்பதை நீ காண்பித்திருக்கிறாய். எல்லாம் உன்னுடைய சக்தி மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். எல்லாம் உன்னிடத்தில் மன்றாடி கேட்கிறோம். அல்லாஹ் அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜஅல் மௌத்தனா ஃபீ பலதி ஹபீபிக். எல்லாம் உன்னுடைய பாதையில் மரணத்தை தா. எல்லாம் மதீனாவின் மௌத்தை தா. அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு மதீனா மௌத்தை நசீபாக்கியது போல, உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு நசீபாக்கியது போல, நல்ல பெருமக்களுக்கு நசீபாக்கியது போல எங்களுக்கும் நீ நசீபாக்குவாயாக. எல்லாம் உன்னிடத்தில் மன்றாடி கேட்கிறோம். எல்லாம் நல்ல மௌத்தா, எல்லாம் ஈமானுடைய மௌத்தா, எல்லாம் எல்லாம் எனக்கு சொர்க்கத்துடைய ஆசை தாயல்லா,
கபருடைய வேதனைகளை பாதுகாரி அல்லா எங்களை விட்டு பிறந்த கபரை பிரகாசிக்க செய்வாயாக உயர்ந்த அந்தஸ்தை நசீபாக்குவாயாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக அவர்கள் இருப்பிடத்தை ஆக்கி வைப்பாயாக அவருடைய குடும்பங்களுக்கு ஆறுதலையும் எல்லாம் நல்ல செய்தியை ஏற்படுத்துவாயாக அவருடைய வாழ்க்கை நிம்மதியாக்கி வைப்பாயாக மனைவி குழந்தைகளை எல்லாம் சந்தோஷப்படுத்துவாயாக எல்லா வகையிலையும் அல்ல உதவியாக இருப்பாயாக நல்ல மனிதராக இருந்திருக்கிறார் நல்லதை செய்திருக்கிறார் எல்லா உலமாக்களை நேசித்திருக்கிறார் எல்லா இவைகளை அடிப்படையாக வைத்து அவருக்கு சொர்க்கத்தை நசீபாக்குவாயாக கபருடைய வேதனைகளை நீக்கி விடுவாயாக உயர்ந்த அந்தஸ்தை நசீபாக்குவாயாக எனக்கும் அந்த பாக்கியத்தை தாயா அல்லா நல்ல மௌத்தை தாயா அல்லா கலிமாவுடன் மௌத்தை தாயா அல்லா ஆகத்துடைய சிந்தனையோட தாயா அல்லா என கவலைகளை போட்டு விடுவாயாக கடன்கள் நிகழ்ச்சியை தருவாயாக எல்லா 10 லட்சம் மக்கள் கடந்த ஒரு வாரமாக அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லா நீ மலையை நீக்கி இருக்கிறாய் அல்லா அது போன்று நீக்கி விடுவாயாக அல்லா பலருடைய கண்ணீர் பலருடைய துடிப்பு அல்லா எல்லா மக்கள் எல்லாரும் கஷ்டப்படுகிறார்கள் அல்லா இந்த கஷ்டத்தை போட்டு விடுவாயாக முஸ்லிம்களுக்கு அவல நிலைகளை ஏற்படாதே அல்லா கண்ணியத்தையும் தைரியத்தையும் உயர்வையும் நிம்மதியும் ஏற்படுத்துவாயாக எல்லாம் இங்கே கூடியிருக்கக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கை நிம்மதியாக்குவீங்க அல்லா குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக்குவீங்க அல்லா எல்லாம் எங்களுடைய நம்ம நல்ல சாலிகான 2 பெரியார்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் எல்லாம் அந்த 2 பெரியார்கள் முதியவர்கள் எல்லாம் அவர்களை முன்வைத்து கேட்கிறோம் சலாஹுதீன் அவர்களும் எல்லாம் எங்கள் மக்கள் அமைந்திருக்கக்கூடிய இந்த பக்கத்துள்ள பெரியார்களை வைத்து கேட்கிறோம் எல்லாம் நல்லடியார்கள் சாலிகான மக்களை வைத்து கேட்கக்கூடிய துஆவை நீ அங்கீகரிக்கிறாய் அல்லா இவர்களை முன்வைத்து கேட்கிறோம் அல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை முன்வைத்து கேட்ட துஆவை நீ அங்கீகரித்திருக்கிறாய் அல்லா அப்படி இவர்களை முன்வைத்து கேட்கிறோம் அல்லா எங்களுடைய எல்லா காரியங்களையும் கபூல் செய்து எமக்கும் ஈமானுடன் மௌத்தை தந்து எங்களுடைய சொர்க்கத்தை நீ அல்லா சிறப்பாக்கி எங்களுடைய சந்ததிகளையும் சாலிகானதாக்கி தருவாயாக எனக்கு ஆறுதலை தருவாயாக நல்ல மௌத்தை தருவாயாக அல்லா இந்த நாட்டை நிம்மதியான நாட்டாக ஆக்கியிருப்பாயாக முஸ்லிம்களுக்கு ஆபத்துள்ளதாக ஆக்கிவிடாதே அல்லா சோதனை பல வருடமாக சோதனைப்பட்டிருக்கிறோம் அல்லா அல்லா உயிர்களை எழுந்திருக்கிறோம் அல்லா சொத்துக்களை பறிகொடுத்திருக்கிறோம் அல்லா அந்த நிலைமை திரும்ப தந்துடாதே அல்லா எங்களுடைய தொழில்களில் பறக்க செய்வாயாக குடும்பங்களில் பறக்க செய்வாயாக வியாபாரத்தில் பறக்க செய்வாயாக அல்லா உமர் ரலியல்லாஹு கேட்டது போல அல்லா உன்னிடத்தில் துஆ கேட்கிறோம் அல்லா அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜல் மௌத்தனா ஃபீ பலதி ஹபீபிக் அந்த உம்மு ஹராம் கேட்டதை கொண்டு கேட்கிறோம் அல்லா அந்த உம்மு வரகா கேட்டது கொண்டு கேட்கிறோம் அல்லா எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக கபூல் செய்வாயாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபீபனா ஷஃபீனா மௌலானா முஹம்மது வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம்.